ஹாய். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ட்ட பேசும்போது சொன்னாரு, "நேத்து நீங்க மீட் பண்ணீங்கல்ல, அவங்க வந்து ஆள் சரியில்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க" அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்கள வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. ஆனாலும் நல்லா தான் பேசுறாங்க. என்கிட்ட ரொம்ப மரியாதையா தான் பிஹேவ் பண்றாங்க" அப்படின்னு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, "நீங்க அவர் உங்க எதுக்க எப்படி பிஹேவ் பண்றாருன்னு சொல்றீங்க. நான் அவரு உங்கள விட்டு வெளியில, உங்க முதுகுக்கு பின்னாடி அவர் எப்படி பிஹேவ் பண்றாருங்கிறத சொல்றேன்" அப்படின்னு சொன்னாரு. பல நேரத்துல நம்மகிட்ட நல்லவங்களா, நியாயமானவங்களா, யோக்கியமானவங்களா நடந்துக்கிற எத்தனையோ பேர் நம் முதுகுக்கு பின்னாடி போய் நேர் எதிரான ஒரு இமேஜ காட்டுவாங்க. அதாவது அதுதான் அவங்களுடைய ஒரிஜினலா இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்க வேண்டியிருக்கு. அத நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியறது இல்ல. இல்லையா? நம்மகிட்ட நல்லா பேசுறாங்க. நம்மகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. ஆனா வெளியில போய் நம்மள பத்தியே தப்பா சொல்றாங்க. நம்மகிட்ட சில விஷயங்கள பேசிட்டு போறாங்க. வெளியில போய் அதே விஷயத்த 1க்கு 4ஆ திரிச்சு சொல்றாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள். இது எல்லாமே மனுஷ குணங்கள் தான். நம்மளும் நீங்களும் நானும் கூட பல நேரங்கள்ல இத நம்ம செஞ்சிருப்போம். தெரிஞ்சும் செஞ்சிருப்போம். தெரியாமலும் செஞ்சிருப்போம். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் யாருக்குமே பிரச்சனைகள கொண்டு வரக்கூடியது தான். அப்படி இருக்கும்போது நாம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப அல்லது அ சொந்தங்கள யாரா இருந்தாலும் சரி, முழுக்க நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்போம். இவங்க உண்மையிலேயே இப்படிப்பட்டவங்க தானா? இல்ல நம்மகிட்ட மட்டும் இப்படி பேசுறாங்களா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். நாம ஒண்ணும் அவங்கள ஜட்ஜ் பண்ணி எங்கேயும் போய் பேச போறது கிடையாது. பேசக்கூடாது. யாரையும் ஜட்ஜ் பண்றது நம்மளோட வேலை இல்லை. ஆனா, நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு, நம்மளோட லைஃப கலஞ்சிராம இருக்க பாத்துக்கிறதுக்காக, சில ப்ரிகாஷனரி விஷயங்கள நாம செஞ்சு தான் எடுக்க வேண்டியிருக்கு. செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? ஒருத்தர் நல்லவர் இல்ல, அல்லது ஒருத்தர் இந்த மாதிரி பேசக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சா, நாம அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா பேசலாம். ஒருத்தர் அதிகம் கடன் கேட்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சா, நாம அதுக்கு ஏத்தா மாதிரி அவங்க கிட்ட பழக்கம் வச்சுக்கலாம். இப்படி அவங்கள எதிராளிய பத்தின ஒரு சின்ன அசஸ்மென்ட் நமக்கு இருக்கிறது, எப்பவுமே நமக்கு ஒரு சேஃப்டி மெஷர் தான்.